Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து Kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகலைன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்து பேக் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிட்டர் டவுனுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த ரெண்டு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூரேஷன் இருக்கும். ஸோ இந்த டூரேஷன் வந்து ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு மூவ் ஆகும்போது எந்த டூரேஷனில் சேஞ்ச் ஆகணும்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ எத்தனை செகண்டில் சேஞ்ச் ஆனால் பிடிச்சிருக்கோ ஸோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஓவராலாக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக வந்து ஃபோட்டோவில் ஆட் பண்ணி எஃபெக்ட் அண்ட் ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த உங்களுக்கு சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும்.
ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த மாதிரி வீடியோ கீழே தள்ளிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளர் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீனை மட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. பல ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவை வந்து எஃபெக்டில் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த உங்களுடைய ஃபிங்கர் வச்சு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆன இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக வேறு லெவலில் மாதிரியான ஒரு வீடியோ வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி லிரிக்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து பல ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டைலில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிங்கிள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஸ்டைலில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.